சிறப்பாக பார்த்துக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 12வது எக்ஸாம்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்களுக்கு வந்து மோட்டிவேஷனா அந்த பசங்களை ட்ரீட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுங்க. அதாவது ரோட்ல நடக்க போறப்போ பூக்கள் நிறைய இருக்கு, அந்த பூக்கள் நிறைய இருக்கு, அந்த பூக்களை எடுத்து பார்ப்பவன் மனிதன், கரெக்டுங்களா? அதே அந்த பூக்களை மாலைகளாக கோர்த்து இதை எப்படியெல்லாம் வகைப்படுத்தி பார்ப்போம் என்பவன் விஞ்ஞானி. அந்த பூக்கள் எத்தனை பூக்கள் இருக்குது, அந்த பூக்கள் வந்து எத்தனை பேர்த்த வேலையை கொடுத்து அதை எப்படியெல்லாம் மார்க்கெட் பண்ணலாம் என்று சொல்லக்கூடியவன் ஒரு மேலாண்மை நிர்வாகி. இப்படி ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்டை தெரிந்து அவர்களை அதற்கு தக்கமாக ஷேர் பண்ணக்கூடியவன் யார் என்றால் இந்த சமுதாயத்தில் ஆசிரியர்கள் தான். அதனால இன்னொன்று நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதனால ஆசிரியர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஏன்னா இதுதான் ரொம்ப எட்ஜில் இருக்கீங்க. 12வது படிப்பு முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து நீங்கள் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணும்போது 12வது எக்ஸாம் முடிஞ்சவொடனே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். இப்பயே தெளிவான டெசிஷன் எடுத்துக்கணும். மெடிசன் இல்லைன்னா அடுத்தது இன்ஜினியரிங், அடுத்தது இல்லைன்னா ஆர்கிடெக்சர், அதுக்கு அடுத்த ஆப்ஷன் இல்லைன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங். நீங்கள் ஒரு தெளிவான ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வச்சுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு பேக்கப். எங்களுக்கு நிறைய என்கொயரிஸ் வரும், காலேஜஸ்க்கு வந்துட்டீங்கன்னா நிறைய என்கொயரிஸ் வரும். இந்த காலேஜினுடைய பிஆர்ஓக்கு தெரியும் எப்படி அப்படின்னா, என் பொண்ணு வந்து மெடிக்கல் நம்பி 190 கட் ஆஃப் எடுத்துட்டாங்க சார், மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்பி நான் அக்ரிகல்ச்சரும் போடல, இதுக்கும் இன்ஜினியரிங்கும் போடல, எங்களால் வந்து பெரிய லெவலில் டொனேஷன் கட்டி மேனேஜ்மெண்ட்ல சேர்க்கவும் முடியல அப்படின்னு நிறைய என்கொயரிஸ் வரும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிட்டீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்க்கணும், உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத கோர்ஸில் போய் சேர்ந்தீங்கன்னா உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, காலேஜுக்கு பெரிய லெவலில் ரிசல்ட் கொடுக்க முடியாது, ரிசல்ட் நல்லா வரலன்னா தரமான கம்பெனியில் பிளேஸும் ஆக முடியாது. அதனால 12வது படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 190 கட் ஆஃப் எடுக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உதாரணமாக பாருங்க, ஒரு சின்ன உதாரணம், ஒரு பேரண்ட்டாக அப்பா அம்மா 2 பேர் வர்றாங்க, பையன் 196 கட் ஆஃப் எடுத்திருக்கான், அந்த பையன் நேராக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பா என்ன சொல்கிறேன், எனக்கு பையனை ஈஸி தான் படிக்க வைக்கணுங்கிறாங்க. அவங்க அம்மா வந்து என் பையனை சிஎஸ்சி தான் படிக்க வைக்கணும், அப்போ தான் ஃபாரின் போகணும்னு சொல்கிறாங்க. பையன் வாயே திறக்க மாட்டேங்க, என் ரூமில் ஒரே சண்டை, ஏன்னா ப்ரொஃபஸராக இருக்கிறது இவர்கிட்ட எதுவும் ஐடியா கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க 2 பேருமே பையனோட விஷயங்கள் கேட்கவே இல்லை. சரி ஒரு 2 நிமிஷம் இருங்க, பையனோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு பையன்கிட்ட பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் பேசினா பையன் தெளிவாக சொல்கிறான், எனக்கு இந்த இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் படிக்க போகணுன்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்ன சொல்லுவாங்க, எந்த டெசிஷன் தெளிவாக எடுத்தாலும் உங்கள் அப்பா அம்மாட்ட அதை ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணுங்க. ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. பரவாயில்லையே, பையனுக்கு ஆர்கிடெக்சர்னு ஒரு கோர்ஸ் போட்டு கேட்குறான், 4 பேர்கிட்ட விசாரிப்பாங்க, விசாரிச்சுட்டு பரவாயில்ல நல்ல கோர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எல்லா டெசிஷன் எடுத்து உங்களுடைய ஆசைக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூன்றாவது என்ன அப்படின்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விடாமல் நீங்கள் வந்து போராடி வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். மாணவர்களே, 12ஆம் வகுப்பு என்பது உங்கள் வாழ்க்கையின் வாசற்படி. இந்த 12ஆம் வகுப்பில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாறிவிடும். இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி நிறைய சிரமங்களை தாண்டி வெற்றி பெற வேண்டும். இன்னைக்கு ஹார்ட் ஒர்க்கராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா, ஸ்மார்ட் ஒர்க்கராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா? சிம்பிளாக படித்து முடிச்சுட்டு ஒரு 4-5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஒரு நல்ல வீடு நல்ல சம்பளம் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அடிப்பட்டு உதப்பட்டு லைஃப்ல கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு லைஃப்ல மேலே வரணும் என்று நினைக்கிறீர்கள்? இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. டெக்னாலஜி இன்னைக்கு நீங்கள்லாம் இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப், நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப் புதிய தலைமுறையை கொடுக்குறாங்க. புதிய தலைமுறை மேக்சின் வாங்குங்க. நல்லா படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, 140 கட் ஆஃப் எடுத்தாலும் 150 கட் ஆஃப் எடுத்தாலும் புதிய தலைமுறை மேகசின் வாங்குங்க. புதிய தலைமுறை எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய 12th மார்க் ஷீட்டை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி அதை அட்டஸ்ட் பண்ணி உங்கள் காலேஜ் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட சைன் வாங்கி புதிய தலைமுறை ஆஃபீஸ் வந்து அனுப்புங்க. அவங்க ரெஸ்யூம்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் அவங்க வெற்றி படிகள் கண்டக்ட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் எந்த ஜோனோ அந்த ஜோன் இன்ஜினியரிங் வந்து அவங்க அனுப்புவாங்க. நீங்கள் போய் காலேஜ் பிடிச்சிருந்தா சேர்ந்துக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு சில கன்செஷன் வந்து அந்த காலேஜ் புதிய தலைமுறை சார்பாக கொடுப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அட்மிஷன்லேயே இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது பிளேஸ்மெண்ட்ல எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நல்லா யோசிங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் வெறும் கம்மியான அளவு தான் வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தின்னு சொல்றாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா கம்பெனிஸும் நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. சிடிஎஸ், ஐபிஎம் எல்லாமே டைரக்டா யூனிவர்சிட்டி வந்து ஒரு பேங்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ற மாதிரி அருமையாக கண்டக்ட் பண்றாங்க.
அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இன்ஜினியரிங்ல தான் இருக்கு. என் கட் ஆஃப் 160 தான் சார் வரும். ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா பேங்க்ல தான் ஒர்க் பண்றாரு. நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும். ஏன் இன்ஜினியரிங் படிக்கிறேன்? ஆமா சார், 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஐடி கம்பெனிலேயோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேயோ நான் வேலைக்கு போயிட்டேன். என் சம்பளம் 20,000, லைஃப் செட்டில். இப்படி தெளிவான டெசிஷன்ல வர்ற பசங்க இப்படி இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் வெற்றியில 50% நீங்க அடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். முக்கியமா இந்த பசங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டெசிஷன் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களால எதுவும் முடியாது எதுவுமே இல்லை. அதாவது ரொம்ப இதுதான் பண்ண முடியும், இவ்வளவுதான் எது முடியும், நம்மளால இது ஃபுல்லா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு மற்றவங்களை சொல்லிட்டு இருந்தா லைஃப்ல முன்னுக்கு வர முடியாது. ஒரு கம்பெனி ஆரம்பிச்சது ஏப்ரல் 1 என்ன தினம்? ஃபூல்ஸ் டே. கரெக்ட் தானே? ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். உலகில் வாழ்க்கையில பெரிய லெவல்ல பொசிஷன் வந்த எல்லா மனிதர்களும் ஒரு காலத்துல வந்து ஒரு காமன் மேல தான் இருந்தாங்க. அந்த முட்டாள் தினத்தன்றைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ அவரை சுற்றம் உள்ளவர்கள் எல்லாருமே அவரை பார்த்து சிரிச்சாங்க. ஏன் ஏப்ரல் 1 என்னைக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, இந்த கம்பெனி என்ன எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சிரிச்சாங்க. He didn't give up. கண்டினியூஸா ஒரு வருஷம் ஒர்க் பண்ணாரு. அளவு கடந்த ரெவென்யூ வந்துச்சு. பெரிய லெவலில் அந்த கம்பெனிக்கு பேரும் வந்துச்சு. 2வது ஆண்டு அந்த கம்பெனி உலகத்து லெவலில் இருக்க Fortune 500 கம்பெனில டாப் 5 அந்த கம்பெனி வந்துச்சு. அந்த கம்பெனி வேற எதுவுமே இல்லை, ஆப்பிள். இன்னைக்கு ஐபோன் மொபைல் லீடரே அவங்க தான். யார் ஃபவுண்டர் தெரியுமா? ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா முடியாது அப்படின்னு சொன்னா முடியாது, நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ளேயே நீங்க உங்க வாழ்க்கையை வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் போகும். ஒரு இன்டர்வியூக்கு ஒருத்தர் வந்தாங்க, ஒரு அம்மா வந்தாங்க. என்னமா படிச்சீங்க? இங்க பக்கத்துல இருக்க எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சேங்க. அதுக்கப்புறம் அடுத்து 11th 12th என்ன பண்ணீங்க? கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன். அதுக்கு அடுத்தது காலேஜ் எங்க படிச்சீங்க? இங்க தாங்க படிச்சேன். இங்கதான் படிச்சேன். ஏன் வீட்டு பக்கத்துலயே இருக்குது. சரி, ஓகே. இப்ப அடுத்தது மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. மேரேஜ் இங்க அடுத்த ஊருக்காரரு தாங்க எங்க வீட்டுக்காரரு, வீட்டு பக்கத்துலயே இருக்கிறதுனால ரெடி ஆயிடுச்சு. சரி, ஓகே. அடுத்தது சுடுகாடு பக்கத்துல இருக்கு, இங்கேயே செஞ்சா இங்கேயே போச்சுங்களா அப்படின்னு கேட்டோம். சரி, என்னன்னா நீங்க எண்ணங்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா வச்சுக்காதீங்க. பறந்து விழுந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் எடுக்க முடியும் என்பது முடியாது. ஆனால் எடுக்கக்கூடிய மார்க்குக்கு வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் தெளிவான டெசிஷனும் கரெக்டான நம்பிக்கையோடு நம்பகத்தன்மையோடு நீங்கள் உங்களை நீங்க மனசார பிலீவ் பண்ணால்தான் உங்களால முடியும். 3வது எடுத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா வால்ட் டிஸ்னியே எடுத்துட்டீங்க. ரோட்ல படம் வரைஞ்சிட்டு இருந்தவர், ஸ்ட்ரீட் ரோட் இருக்கு இல்லைங்களா, ஸ்ட்ரீட் ரோட்ல யூஎஸ்ல படம் வரைஞ்சிட்டு இருந்தவர். ஆனால் இன்னைக்கு வால்ட் டிஸ்னி நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே ஜாஸ்தி ஆஸ்கர் வாங்கின கம்பெனி வந்து உங்க வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ். முதலில் தீம் பார்க் ஆரம்பிச்சதும் உங்க வால்ட் டிஸ்னி தான். ஸோ அதனால எல்லாருமே வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க வந்து அது கரெக்டான பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நேசிங்கள், பெரியவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, டெஃபினட்டா நடக்கும். 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆழமான நம்பிக்கையோடு இருக்கணும். 12வதுல வந்து எனக்கு 1000 மார்க்ஸ் வந்துடும் என்று நம்பிக்கை இருந்தால் அது சாதாரண நம்பிக்கை. எப்படியும் 1000 மார்க் வந்துருச்சு, அதுக்கு உண்டான நான் ஃபுல்லி லோடடா இருக்கேன், நிறைய படிச்சுட்டேன் அப்படின்னு இருந்தா அதுதான் ஆழமான நம்பிக்கை. ஸோ நண்பர்களே, 12ஆம் வகுப்பு வந்து டீசெண்டான மார்க் வாங்குங்க. ஏன் இத்தனை ப்ரோக்ராம் நாங்கள் கண்டக்ட் பண்றோம் பசங்களுக்கு? இப்பவே எங்க சமுதாயம் சூப்பரா வந்துட்டு இருக்கு. இன்னும் நீங்க தான் நல்லா சிறப்பாக படிச்சீங்கன்னா இதை விட அழகாக இந்த சமுதாயம் வரும். உங்க அப்பா அம்மாவோட ஆசை என்ன? நீங்க பெரிய லெவலில் படிக்க வச்சு பெரிய பொசிஷன் போகணும் என்பதுதான் உங்களுடைய இலக்கு. கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா தரமான காலேஜுக்கு போயிடலாம். கொஞ்சம் தரமான காலேஜ் நீங்க போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹை ஃப்ரீக்வன்சி கிரவுண்ட் இருக்கும், அதோட சேர்ந்து நல்ல வேலை வாய்ப்பு. நல்ல வேலை வாய்ப்பு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல சம்பளம். நல்ல சம்பளம் வந்து சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை, அதை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமானது, நானே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்னுடைய முதலாளி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நான் ஒரு ப்ரமோஷன் வாங்கிட்டு போறப்போ என்கிட்ட அதான் சொன்னாரு, சார் எனக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ் பொறுத்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏன் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. நீ உதவி செய்யறதுக்கு நீ தயாரா இருக்கியா, வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கியா, ரெடியா இருக்கு, உனக்கு எல்லா ஸ்டாஃபும் சப்போர்ட் பண்ணுவாங்க, நானே சப்போர்ட் பண்ணுவேன். அவர் சொன்ன வார்த்தை இதுதான். உலகில் தானாக முன்னேறியவர்கள் யாரும் இல்லை. நீ உழைக்க தயாராக இருந்தால் பிறர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள். அதனால் மாணவர்களே, இனிய நன்னாளில் வெற்றிப்படிகள் நிகழ்ச்சி இந்த நிர்வாகத்துக்கும் அதை சார்ந்த மேலாண்மை அதிகாரிகள் மற்றும் நிர்வாக பொறுப்பாளர்கள், புதிய தலைமுறை குழுவினர்களுக்கும் மிகப்பெரிய இந்த மாணவர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி பாதையை
அமைத்து கொடுக்கும் என்ற ஆழமான நம்பிக்கையுடன் வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு அறம், பொருள், செல்வம் போன்ற 14 செல்வங்களும் உங்கள் அனைவருக்கும் கிடைத்து உங்கள் வீட்டில் என்றைக்கும் சந்தோஷமா இருக்கும் என்று நான் வாழ்த்தி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.